தயாரிப்பில் ஜியான் விக்ரமின் அசத்தலான நடிப்பில் கோப்ரா வருகிற ஆகஸ்ட் 31 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மேக்கப் டியூட்டோரியலோட 3வது எபிசோட்ல இருக்கோம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம அகிலன் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஸ்டுடியோல தான் இருக்கும். அவர் தான் எனக்கு மேக்கப் போட போறாரு, பிரேசிலியன் லுக் கொடுக்க போறாரு. ஸோ அவர் கூட மேக்கப்பும் பண்ணிட்டு அவர் கூட சின்ன இன்ட்ராக்டிவ் வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த பிரசிலியன் மேக்கப்பில் என்னோடய டெக்னிக்ஸில் எப்படி இருக்குன்னாக்கா கிளென்ஸே வந்து 2 to 3 டைம்ஸ் இருக்கும். ஓகே, கிளென்ஸே வந்து 2 to 3 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது மாய்ஸ்சரைசர். ஸோ உங்களுக்கு இருக்கிறது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறதுனால நான் வந்து என்ன டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி க்ரீம் டைப், இல்லாட்டி வந்து ஜெல் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேஷன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கூல் பண்ணுறதுக்காகவும் அது வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறேன்னா ஃபேன் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணி செட்டில் பண்ணுறேன் ஸ்கின்னோட. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து லிக்விட் இலுமினேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிக்விட் இலுமினேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா லுக்கை வந்து ரொம்ப கிளாஸியாகவும் கொஞ்சம் நல்லா கிளாசிக்காகவும் யூனிக்காகவும் காமிக்கும். ஸோ இந்த பிரேசிலியன் லுக்குன்றது நம்மளுக்கு நல்லாவே க்ளோ வேணும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து லிக்விட் இலுமினேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன மேக்கப் பண்ண போகிறோம்னாக்கா பிரேசிலியன் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ பிரேசிலியன் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பிரேசிலியன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாதான் அது வந்து பிரேசிலியன் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பிரேசிலியன் மேக்கப்ன்றது அப்படி இல்லை, அந்த டெக்னிக்ஸ் தான், அந்த டெக்னிக்ஸ் அண்ட் தென் லுக். ஸோ அந்த லுக்கை வந்து நம்ம வந்து நார்மல் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் வச்சுமே நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் இப்போ சென்னையில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஹைலைட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரேசிலியன் மேக்கப் பொறுத்தவரை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ப்ரைடலுக்கு பண்ணுற மாதிரி ஹைலைட்ஸ் வந்து இதில் வராது. இதில் ஹைலைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள், பண்ணி காமிக்கிறேன். மேக்கப் பொறுத்தவரை வந்து அண்டர் ஐ ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அண்டர் ஏரியா வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணுறீங்களோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, கன்சீலர் போட்டாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நீங்கள் அண்டர் ஏரியா வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்டர் ஏரியா வந்து கிளியராக இல்லைனாக்கா மேக்கப் முடிக்கிறப்ப உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்காது, ஒரு லுக் வந்து ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அண்டர் ஏரியாஸில் இருக்க அந்த லைன்ஸை வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஹைலைட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பிரேசிலியன் மேக்கப் டெக்னிக்ஸில் வந்து கான்டோரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கான்டோரே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைடலில் வந்து சிங்கிள் கான்டோர் போட்டு நீங்கள் பண்ணுவீங்க. பட் ஆனால் பிரேசிலியன் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கான்டோர், ட்ரிபிள் கான்டோர் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கான்டோரும் பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே ப்ராடக்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் தனியாக அது தனியாக யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையுமே இருக்கும், எல்லா ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து க்ரைலான் பேலட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த க்ரைலான் பேலட் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் ஃபுல் மேக்கப்மே வந்து காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி செட் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த பிரிசில்ஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்து அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வந்து பட்டிருக்கும். அந்த பிரிசில்ஸோட பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து வெளியே விசிபிளாக தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ வந்து மேக்கப் வந்து ஈஸியாக வந்து செட்டிலாக ஆகும், அதே டைம் அப்சர்வாக ஆகும், ஸ்கின்னோட அப்சர்வாக ஆகும், ஸ்கின்னோட கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். எங்கேயாவது அன்ஈவனாக இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அதுக்காக வந்து நம்ம வந்து பிளெண்டர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியே ஆகணும். பிளெண்டர் அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட் டச் தான் இருக்கணுமே. ஸோ அதே மாதிரி கிளைண்ட்டோட ஸ்கின்னையுமே வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைக் அண்ட் ஃபெதர் டச் தான் நீங்கள் டச் பண்ணணுமே பிளெண்டர் யூஸ் பண்ணுறப்போ.
ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து ஸ்கின்ல இருக்க அவங்களோட ஃபவுண்டேஷனோ இல்லை க்ரீம்ஸோ நீங்கள் என்ன க்ரீம்ஸ் போடுறீங்களோ அது எல்லாமே வந்து பிளெண்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது மாதிரி வந்து நம்ம கான்டூர் போடுறப்பயுமே அக்கார்டிங் டு த ஃபேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, ஸோ அந்த எந்த ஷேப்பில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த மோட்டிவோடு பார்த்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணி கான்டூர் கரெக்டான இடத்துல தான் போடணுமே. கான்டூர் எல்லோரும் எல்லா இடத்துலையும் போடுறாங்கன்ட்டு எல்லா ஃபேஸ்க்குமே எல்லா இடத்துலையும் கான்டூர் போட்டுறக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நீங்கள் கான்டூர் பண்ணாலுமே சரி, கரெக்டிங் பண்ணாலுமே சரி, கன்சீலிங் பண்ணாலும் சரி, ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நீங்கள் பவுடர் செட் பண்ணுற வரைக்கும் வந்து அண்டர் ஏரியாவில் இருக்க வந்து லைன்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளியர் பண்ணலன்னா லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டே ஆகிடும் அது. நெக்ஸ்ட் வந்து நான் மேக்கோட வந்து ஹைலைட்டர் போடுறேன். ஸோ இந்த ஹைலைட்டர் போடுறது வந்து ஸோ இந்த க்ரீம் மேலே தான் நான் போடுறேன் நான். ஸோ நான் வந்து பவுடர் போட்டு லாஸ்ட்டாக செட் பண்ணிவிட்டு போடல நான். இந்த க்ரீம் மேலே தான் போட்டு அது கூட வந்து நான் டேப் பண்ணி தான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட க்ரீம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எதுக்கு போக போகிறோம்னாக்கா, ஸோ வந்து மேக்கப்பை வந்து நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, மேக்கப் பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அண்டர் ஏரியா, அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ரிங்கிள்ஸ் எதாவது ஃபார்ம் ஆகிருக்கு, அதில் வந்து கிராக் ஏதாவது ஆகிருக்கு அப்படின்னாக்கா, ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பவுடர் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப் வந்து செட் பண்ணிட்டோம், ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றதுனால வாட்டர் யூஸ் பண்ணியே வந்து மேக்கப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ண போகிறேன். இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணல மேக்கப் வந்து செட் தான் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணி வந்து மேக்கப்பை வந்து செட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, செட்டிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணி மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ மேக்கப்போட பேஸை வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி ஸோ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு நான் ஃபீமேல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகேவா, ஒரு மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். ஸோ பிரைட்ஸ் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பிரைட்ஸுக்கு நம்ம போய் மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அவங்கள சுற்றி ஒரு 4 ரிலேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்னடி இது பையன் வந்து உனக்கு மேக்கப் பண்ணுறான். நான் சாரி ட்ராப்பிங்கும் பண்ணி விடுறேன். நான் என்னோட பிரைட்ஸ்க்கு வந்து நான் சாரி ட்ராப்பிங்கும் பண்ணி விடுறேன். மேக்கப் நான் அதான் பண்ணுறேன், ஹேர் ஸ்டைலிங் நான் அதான் பண்ணுறேன், சாரி ட்ராப்பிங் நான் அதான் பண்ணுறேன். ஸோ அந்த சாரி ட்ராப் பண்ணுற டைமில் வந்து பொண்ணோட அம்மா கூட ஓகேவே தான் இருப்பாங்க, மாப்பிளையும் ஓகேவே தான் இருப்பாங்க.
ஷார்ட் ஹேரா லாங் ஹேரா? மீடியம் லென்த் ஹேர் இஸ் பெஸ்ட். அது ஆப்ஷனே கிடையாது. ஷார்ட் பிகாஸ் எனக்கு வேர்க்கும், பட் ட்ரெடிஷ்னல்னா நான் லாங் போவேன். சார் பை த வே நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, இந்த கொண்டையை மட்டும் மறந்துட்டீங்க சார். எங்கள் அம்மா மானத்தை வாங்காது. வெயிலா மழையா? மழையில் பஜ்ஜி சாப்பிட்றது